அலகு 13. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆமோத்சின் மகன் எசாயா பாபிலோனை குறித்து கண்ட காட்சியில் அருளப்பட்ட திருவாக்கு. வறண்ட மலையொன்றில் போர்க்கொடி ஏற்றுங்கள், போர் வீரர்களை உரக்க கூவி அழையுங்கள். உயர்குடி மக்கள் வாழும் நகர வாயில்களுக்குள் நுழையும்படி அவர்களுக்கு சைகை காட்டுங்கள். போருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள என் வீரர்களுக்கு நானே ஆணை பிறப்பித்துள்ளேன். நான் சினமடைந்து பிறப்பித்துள்ள என் கட்டளையை நிறைவேற்றிட வலிமையில் பெருமிதம் கொள்ளும் என் வீரர்களை அழைத்துள்ளேன். மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலை கேளுங்கள். அது பெருங்கூட்டமாய் வரும் மக்களின் ஆரவாரம். அரசுகளின் ஆர்ப்பாட்டக் குரலை கேளுங்கள். பிறவினத்தார் ஒருங்கே திரண்டு விட்டனர். படைகளின் ஆண்டவர் போருக்கென படை திரட்டுகின்றார். தொலை நாட்டிலிருந்தும் தொடுவானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள். ஆண்டவரும் தம் கடுஞ்சினத்தின் போர்க்கலன்களோடு வருகின்றார். உலகம் முழுவதையும் அழிக்க அவர்கள் வருகின்றார்கள். அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. ஆதலால் கைகள் யாவும் தளர்ந்துவிடும். மானிட நெஞ்சம் அனைத்தும் உருகி நிற்கும். அவர்கள் திகிலடைவார்கள். துன்பத் துயரங்கள் அவர்களை கவ்விக்கொள்ளும். பேறுகால பெண்ணைப் போல் வேதனை அடைவார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்து நிற்பார்கள். கோபத் தீயால் அவர்கள் முகம் கனன்று கொண்டிருக்கும். இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பாழ்நிலமாக்கும் நாள் அது. அதிலிருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் வருகின்றது. வானத்து மீன்களும் விண்மீன் புழுக்களும் ஒளி வீச மாட்டா. தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான். வெண்ணிலவும் தன் ஒளியை தந்திடாது. உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர்தம் கொடுஞ்செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன். ஆணவக்காரரின் அகந்தையை நான் அழிப்பேன். அச்சுறுத்துவோரின் இருமாப்பை நான் அடக்குவேன். பசும் பொன்னை விடவும் ஓபீரின் தங்கத்தை விடவும் மானிடரை அரியவராக்குவேன். ஆதலால் வானத்தை நடுங்கச் செய்வேன். பூமி தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டம் கொடுக்கும். படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடுஞ்சினத்தின் நாளில் இது நடக்கும். துரத்தப்பட்ட புள்ளிமான் போலும் ஒன்று சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போலும் தம் மக்களிடம் எல்லாரும் திரும்பிச் செல்வர். தம் சொந்த நாட்டுக்கு எல்லாரும் தப்பியோடுவர். அகப்பட்ட ஒவ்வொருவரும் கொல்லப்படுவர். பிடிபட்ட ஒவ்வொருவரும் வாளால் மடிவர். அவர்களின் பச்சிளங்குழந்தைகள் அவர்களுடைய கண்ணெதிரே மோதி அடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்களின் துணைவியர் மானபங்கப்படுத்தப்படுவர். இதோ அவர்களுக்கு எதிராக மேதியரை நான் கிளர்ந்தெழச் செய்கின்றேன். அவர்களோ வெள்ளியை பெரிதாக எண்ணாதவர்கள், பொன்னை அடைவதற்கு ஆவல் கொள்ளாதவர்கள். அவர்களின் வில் வீரர் இளைஞரை மோதியடிப்பார்கள். பச்சிளம் குழந்தைகளுக்கு அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். அவர்களுடைய கண்களில் சிறாருக்கு இரக்கமிராது. அரசுகளில் சிறப்பு மிக்கதும் கல்தேயரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அளித்த சோதோம் கொமோராவைப் போலாகிவிடும். இனி எவரும் அதில் ஒருபோதும் குடியிருக்க மாட்டார். தலைமுறை தலைமுறையாக அது குடியற்றிருக்கும்.
அராபியர் அங்கே கூடாரம் அமைக்க மாட்டார். இடையர் தம் மந்தையை அங்கே இளைப்பாற விடார். ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும். ஊளையிடும் குள்ளநரிகள் அவர்களின் வீடுகளை நிரப்பும். தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும். வெள்ளாட்டுக் கிடாய்கள் அங்கே துள்ளித் திரியும். அவர்களுடைய கோட்டைகளில் ஓநாய்கள் அலறும். அரண்மனைகளில் குள்ளநெறிகள் ஊளையிடும். அதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. அதற்குரிய நாட்கள் அண்மையில் உள்ளன.